working capital அப்படின்னா current assets minus current liabilities. Current assets minus current liabilities. Is that okay? For example, current assets being 100, current liabilities being 40, and your working capital being requirement being 60. How are you going to finance this? இது எப்படி நீங்க finance பண்ண போறீங்க? How do you finance this? Right. அப்ப ரெண்டு சோர்ஸ் மூலமா பண்ணலாம். ஒன்னு ஷார்ட் டர்ம் சோர்ஸ் மூலமா பண்ணலாம், இன்னொன்னு லாங் டர்ம் சோர்ஸ் மூலமா பண்ணலாம். லாங் டர்ம் சோர்ஸ் மூலமா பண்ணலாம், இன்னொன்னு ஷார்ட் டர்ம் மூலமா பண்ணலாம். Okay. See, we have almost three approaches to finance the working capital requirement. Three approaches and approaches பத்தி நம்ம one after one நம்ம பார்க்க போறோம். Okay. இப்போ இந்த working capital requirement இருக்கு, அது ரெண்டு பார்ட்டா நான் பிரிக்க போறேன். டைம் வைஸ் நம்ம பார்க்கும்போது சீசன்ல அதிகமா தேவைப்படும், நான் சீசன்ல கம்மியா தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜனவரில இருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயர்ல ஒரு ஃபேஷன் ஷோரூமாக இருந்துச்சுன்னா டியூரிங் அக்டோபர் நவம்பர் தீபாவளி டயத்துல the requirement will be higher, the working capital requirement is higher here by this much, and almost on all the other durations we are in need of say a certain number. 1 lakh எப்பொழுதுமே தேவைப்படுது. during the Diwali occasion it requires 2 lakhs. அப்ப what is your working capital requirement அப்படின்னு கேட்டோம்னா 2 lakhs ன்னு சொல்லுவாங்க. அது ரெண்டு பார்ட்டா பிரிங்க. One is basic one, another one is additional one. This is called permanent working capital. This will be called seasonal or temporary working capital நம்ம பிரிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன சோர்ஸ் பண்ண போறேன்? லாங் டர்ம் மூலமாவா ஷார்ட் டர்ம் மூலமா? கடன் கொடுத்துருக்காங்க எனக்கு, அத மெச்சூரிட்டி டேட் வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னு சொன்னாக்க நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ இல்லைன்னு சொன்னாக்க இட் ஸ்பாயில்ஸ் மை இமேஜ். இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாக்க எந்த அளவுக்கு நான் கையில பணத்தை வச்சிருக்கணும், தட் யூ ஸ்டடி, ரைட்? ஸோ அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். We'll discuss one example here. Is that okay? Now, let's see. What are the plans we have? What are the plans we have? கவனிங்க. The working capital requirement being 500 rupees. 500 rupees. Okay. அத ரெண்டு பார்ட்டா பிரிக்கிறேன். பர்மனன்ட் சோர்ஸ், பர்மனன்ட் ரெக்வயர்மெண்ட் எவ்வளோ, அண்ட் சீசனல் ரெக்வயர்மெண்ட் எவ்வளோ. சீசனல் ரெக்வயர்மெண்ட் எவ்வளோ, பேலன்ஸ் வந்து சீசனல். இது சீசனல் அப்படின்னா எப்பயாவது அந்த அக்கேஷன் அப்ப தேவைப்படும், அதுக்கப்புறம் திரும்ப ரிலீஸ் செய்யணும். ஓகே. சி, சில பேருக்கு ஹேபிட்ஸ் என்னது, எப்ப போனாலும் கையில கேஷ் நெகட்டிவ்லயே வச்சுட்டு போவாங்க. ஃப்ரெண்டு வருவான், அவன்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். ஒரு சில பேர் கரெக்டா கவுண்ட் பண்ணி கொண்டு வருவாங்க. நம்ம போயிட்டு வர்றதுக்கு 5 பஸ்ஸுக்கு 10 ரூபாய் ஆகும், பிளஸ் ஒரு டீ சாப்பும் 18 ரூபாய் இல்ல 20 ரூபாய், 20 rupees மட்டும் எடுத்துட்டு வருவோம். சில பேர் யாராவது வந்துட்டு என்ன பண்றதுன்னு ஒரு டபுளா எடுத்துட்டு வருவாங்க. இந்த ஹேபிட் இது மாற்ற முடியாது. யாராவது எந்த மாதிரி ஹேபிட் வச்சிருக்கிறீங்க? நீங்க ஃபினான்ஷியலி பவர்ஃபுல்லா வரணும் அப்படின்னு சொன்னாக்கா ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணும். வாட் இஸ் யுவர் ஹேபிட்? தேவைக்கு மட்டும் கரெக்டா வச்சுக்கிறதா? இந்த பெட்ரோல் பைக்ல ஊத்துவாங்க இல்லையா, அதுலயும் ஒரு ஹேபிட் இருக்கு. எப்போதுமே ரிசர்வ்லயே ஓட்டுவாங்க. யாராவது ஃப்ரெண்டுக்கு திடீர்னு கேட்டுட்டா என்ன பண்றது, பெட்ரோல் இல்ல, பெட்ரோல் நீ ஊத்திக்கோ அப்படின்னு ஒரு பெட்ரோல் கலெக்ஷனை பாக்குறது. இது ஒரு கேங் இருக்கு. சரி, எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு பைக் இருக்கான், அப்படிதான் எப்போ பார்த்தாலும் ரிசர்வ்ல வச்சிருப்பான். வண்டி எடுத்துட்டு ஒரு நாள் போயிட்டு நடுவில் ரோட்ல நிக்குது, என்ன பெட்ரோல் ஊத்தணும்டா. சொல்ல வேண்டியதானே, ஒரு 2 கிலோமீட்டர் கூட போல. என்ன, எங்க வீட்டுல இருந்து பக்கத்து 1/2 கிலோமீட்டர்ல ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு, அது அந்த மாதிரி நான் மைண்ட்ல கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன். அவன் மைண்ட் கால்குலேஷனுக்கு நம்மள நடு ரோட்ல நிறுத்திடுவானுங்க. இருக்கா இல்லையா? சோ ஃபண்டிங் எப்படி பண்ண போறோம்? அது ஒரு ஹேபிட். எனக்கு நான் சொல்லுவேன், எப்படி இருந்தாலும் அந்த டேங்க்ல தானே இருக்க போகுது, நஷ்டமாக போதா? இல்ல ஏன் தேவையில்லாம பணத்தை வந்து டேங்க்ல போய் பெட்ரோலா முடக்கணும், பாக்கெட்ல இருக்கட்டுமே இருப்பாங்க. ஸோ பாக்கெட்ல இருந்தா சில பேருக்கு சந்தோஷம். அதே மாதிரி பில்லு லாஸ்ட் டேட் வரைக்கும் தள்ளி போட்டு கட்டுவாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு பே இமீடியட்லி. என்னைக்கு லாஸ்ட் டேட் அன்னைக்கு நான் கட்டுறேன். ஏன் முன்னாடியே கட்டினா என்ன?
அது பாக்கெட்ல இருக்க பணம் குறைஞ்சிச்சுன்னா சில பேருக்கு ஒரு டென்ஷன் ஆயிடும். ஸோ அது மாதிரி ஒரு சில கேஸுக்கு வந்து டியூ அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிஷம் கட்டி விட்டுருவானுங்க. அது வேற ஞாபகம் வச்சுக்கிட்டு தீஸ் ஆர் த ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸ். அது மாதிரி சில பேர் வருவாங்க, சார் பொருளை நான் வாங்கிட்டு போறேன், பணத்தை நான் ஒரு மாசத்துல கொடுக்குறேன்னு சொல்றேன்ல, கொடுத்துறேன் அப்படின்னா ஒரு மாசத்துல கொடுக்குறேன்னு சொன்ன பிறகு கரெக்டா ஒரு மாசம் ஆச்சு, செல்லர் வந்து ஆபீஸ்ல நின்ட்டாரு, நான் உடனே அப்பதான் ஆரம்பிக்கிறேன், இன்னொரு 15 நாள் டைம் கூட, அவன் போயிடுவான். 15 நாளைக்கு அப்புறம் வந்து இன்னொரு 5 நாள் டைம் கூட, இதே பஞ்சாயத்தா ஓடும். சில பேர் ஒரு மாசம், இங்க பார் ஒரு மாசம் எல்லாம் கிடையாது, இப்பயே பணத்தை தரேன், 2 ரூபாய் குறைச்சிக்க, கேஷ் ஃபீலிங் தான், எனக்கு லேட் எல்லாம் வேண்டாம். சில பேர் கரெக்டா ஒரு மாசத்துக்கு அப்புறம் வருவான், வரும்போது பணத்தை கையில வச்சுக்கணும், எடுத்து கொடுத்துடணும் அப்படிங்கிறது ஒரு ஹேபிட். ஸோ தீஸ் ஆர் த ஹேபிட்ஸ் ஆர் தேர். இப்ப தீஸ் ஆர் த ஃபண்ட் ரெக்வயர்மெண்ட் இல்லையா? தீஸ் ஆர் த ஃபண்ட் ரெக்வயர்மெண்ட். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் 300 ரூபாய்க்கு உரிய ஸ்டாக் எப்போதுமே ஹோல்ட் பண்ணியிருக்கிறேன். 200 ரூபாய்க்குரிய ஸ்டாக் தீபாவளி நேரத்தில் மட்டும் ஹோல்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த 200 ரூபாய்க்குரிய ஸ்டாக்குக்கான பணத்தை தீபாவளி முடிச்சோன்னா திருப்பி தந்துடும், அதுக்கு எனக்கு தேவையே இல்லை. அப்ப என்ன செய்யறாங்க, இது எப்போதுமே தேவை இல்லையா, இது எப்போதுமே தேவை இல்லையா, அப்ப நான் என்ன பண்றேன்னா லாங் டேர்ம் டெட் மூலமாக இதை ஃபண்டிங் பண்ணிக்கிறேன். ஓகே, திஸ் வில் பி sourced out of long term debt. This will be sourced out of short term debt. 300 ரூபாய் லாங் டேர்ம் டெட் கடன் வாங்கிட்டேன் பேங்க்ல, சார் 10 வருஷத்துக்கு பிறகு தருவேன், கேள்வி கேட்காதீங்க. இன்னொரு 200 ரூபாய் வந்து ஒரு மாசத்துல உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடன் வாங்கிட்டேன். இப்ப தீபாவளி டயத்துல குட்ஸ விற்கிறேன், 300 ரூபாய் வித்திருக்கிறது வரவே வராது, ஸ்டாக் அப்படியே இருக்கும். 200 ரூபாய்க்கு அடிஷனலா வாங்கி போட்டேன் இல்லையா, தீபாவளி நேரத்துல வித்துருமா இல்லையா, வித்துச்சுன்னா கையில பணம் வந்துருச்சு. 500 ரூபாய் வராது, எவ்வளவு வந்துடும், 200 ரூபாய் வரும். அப்ப வந்த 200 ரூபாவை நான் என்ன பண்ண போறேன், இந்த ஷார்ட் டேர்ம் டெட்டை யூஸ் பண்றதுக்கு கட்டுறதுக்கு நான் யூஸ் பண்ணிடுவேன். That's how I can close. சோ ஒன்னும் டென்ஷன் கிடையாது. இந்த பணத்தை நான் எப்ப தருவேன், எப்போ எனக்கு வரும், கம்பெனி க்ளோஸ் பண்ணாதான், இருக்கிற எல்லா ஸ்டாக்கும் வித்தாதான் இந்த 300 ரூபாய் வரும், பர்மனன்ட் அது. அப்ப இந்த பணம் எனக்கு வரவே போறது இல்லை, கம்பெனி க்ளோஸ் பண்ணாதான். அப்ப நான் அதுக்கு ஃபண்டிங் எப்படி பண்ண போறேன், கம்பெனி க்ளோஸ் பண்ணாதான் தருவேன்னு சொல்லிட்டு கடன் வாங்குவேன். கடன் வாங்குறதோ ஈக்விட்டி ஷேர்ஸோ இல்ல ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியோ நான் ரெடி பண்ணி வச்சுப்பேன். That is the logic. That is the logic. This is one type. The next type is all about long term funding. எவ்வளவு இருக்குன்னா long term funding 400, short term debt 100. இப்ப தீபாவளி முடிஞ்ச உடனே எனக்கு என்ன பணம் வந்துடும், இந்த ஸ்டாக்ல வித்திருப்பேன், டெட்டாஸா இருக்கு, அதெல்லாம் கைக்கு வந்துருச்சு. தீபாவளி முடிச்ச உடனே வந்து நிக்கிறார் யாரு, கடன் கொடுத்தவர். எந்த கடன் கொடுத்தவர் வருவார், இவரா ஷார்ட் டேர்ம் 100 ரூபாய் கொடுத்தவர் மட்டும் தான் வந்து நிற்பார். என்கிட்ட இப்ப பணம் எவ்வளவு இருக்கு, 200 ரூபாய், தாராளமா கொடுக்கலாம், ஒரு டென்ஷன் கிடையாது. ஐ ஜஸ்ட் செட்டில். முன்னாடி செட்டில்மெண்ட் பண்ண முடியும். நம்ம நேரத்துக்கு ஏதாவது ஒரு ரிஸ்க்ல 200 ரூபாயில 10 ரூபாய் வரல, 190 ரூபாய் தான் வந்திருக்கு, நம்ம ஆள் வந்து நிக்கிறான் 200 ரூபாய். அப்ப நான் என்ன செய்வேன், சார் 190 ரூபாய் வச்சுங்க, 10 ரூபாய் இன்னும் 2 நாள் எடுத்துக்கன்னு சொல்லி அனுப்பலாம். சின்ன ரிஸ்க் இருக்கு, பட் இதுல ரிஸ்கே கிடையாது. கேட்டா தாராளமா பணத்தை எடுத்து கொடுக்க முடியும். ஏன்னா எங்களுக்கு 200 ரூபாய் வந்துடும் ஒரு மாசத்துல, 100 ரூபாய் தான் ஒரு மாசத்துல கொடுக்கணும். 200 ரூபாய் வரலனாலும் 150 வந்தாலும் சரி, 100 வந்தாலும் சரி ஃபேஸ் பண்ண முடியும். This is the second scenario. And the third scenario, long term debt source வந்து எவ்வளவு இருக்குன்னா, it may be around 150, short term source வந்து 350. இப்ப சொல்லுங்க, எனக்கு எவ்வளவு பணம் உடனே வந்துடும், 200. வித்த உடனே இந்த 200 சீசன் முடிஞ்சவன வந்துடும். சீசன் முடிஞ்சவன கடன் கொடுத்தவன் எவன் வந்து நிற்பான், 350. எப்படி தர முடியும், சத்தியமா தர முடியாது. அவன் என்ன சொல்லுவான், சார் 200 ரூபாய் கொடுத்துட்டேன்ல, அப்புறம் வாங்க, திரும்ப வந்தேன்னா ஒரு 50 ரூபாய் கொடுத்துட்டு அப்புறம் வாங்க, இப்படி இழுத்தடிச்சுட்டே போவாங்க. இதே ஒரு ஆட்டிடியூட் இருக்கா இல்லையா? இப்ப நீங்க சொல்லுங்க, எந்த பிளான்ல நீங்க இருக்கிறீங்க, ஃபர்ஸ்டா, செகண்டா, தேர்டா? So these are the 3 policies. நாம அன்றாட வாழ்க்கை நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் இங்கேயும் பாலிசிஸ். அப்ரோச்சஸ் சொல்லுவாங்க. அதுல இந்த அப்ரோச் இருக்கு இல்லையா, 200 ரூபாய் எனக்கு வந்துடும், ஆனாலும் 100 ரூபாய் தான் கடன் வாங்கி வச்சிருப்பான். 200 ரூபாய் நாளைக்கு வரும்னு தெரியும், 100 ரூபாய் மட்டும் கூட, நாளைக்கு கட்டாயமா 200 ரூபாய் வரும், 100 ரூபாய் எடுத்து கொடுத்துடலாம். 200 ரூபாய் வரல, அப்ப 150 வந்தாலும் கொடுத்துட முடியும் அப்படின்னு சொன்னாக்க பயங்கர காஷியஸா இருக்கிறாங்க பேரு. இது பேர் கன்சர்வேட்டிவ் அப்ரோச். திஸ் இஸ் கால்ட்
conservative approach. Okay. What about the risk, sir? No risk, sir. No risk, sir. Risk கிடையாது. Conservative approach ல risk கிடையாது. Approach being conservative, risk being nil. Okay. This is the approach. Okay. And this will be the risk. I don't have risk at all. Suppose 200 ரூபாய் தான் எனக்கு வரும் சீசன்ல, ஆனா 350 ரூபாய்க்கு பதில் சொல்லி ஆகணும். இதை வச்சே ஓட்டுவாங்க. இப்ப தந்துட்டேனே சார் ஒரு பார்ட்டு, அப்புறமேட்டு வாங்க சார், ஏன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே இழுத்து அடிச்சுட்டே இருப்பாங்க ஒரு கேங். அது இருக்கு. தட் இஸ் கால் அக்ரெசிவ் அப்ரோச். ஹி இஸ் பீங் வெரி அக்ரெசிவ். சண்டை போட்டுட்டே இருக்கணும் அவங்க கூட. ஸோ அக்ரெசிவ் அப்ரோச். திஸ் இஸ் கால் அக்ரெசிவ் அப்ரோச். ஓகே. அக்ரெசிவ் அப்ரோச்ல ரிஸ்க் இருக்குன்னா, ஆமாங்க ஹை ரிஸ்க்குங்க. நமக்கு எமர்ஜென்சிக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து குட்ஸ் வேணும் பண்ணினா, ஆமாய்யா உன்கிட்ட வித்துட்டு பணத்தை வாங்குறதுக்குள்ள படுவேன், உனக்கு கம்மியாக தான் தருவேன்பா. ஸோ த credibility will be lost. So automatically we have some risk. High risk of default. And the one more approach, first approach பயங்க இதுல வந்து நமக்கு அந்த பீரியட் முடிஞ்சோடனே 200 ரூபாய் வந்துடும். அதை வச்சு 200 ரூபாய் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஈஸியா மேட்ச் பண்ணிடலாம். தட் இஸ் வை இட் இஸ் கால் மேட்சிங் அப்ரோச். திஸ் வில் பி கால்ட் மேட்சிங் அப்ரோச். ஓகே. மேட்சிங் அப்ரோச். கிளியர்? மேட்சிங் அப்ரோச்ல நோ ரிஸ்க் ஆர் ஹை ரிஸ்க் சொன்னா ரெண்டுமே கிடையாது. இட்ஸ் அ மாடரேட் ரிஸ்காக இருக்க முடியும். மாடரேட். Now the next question, what about the revenue, sir? ரெவென்யூ எவ்வளோ சார் அப்படின்னு சொன்னாக்க நல்லா யோசிங்க. ரெவென்யூல பொறுத்த வரைக்கும் ரெவென்யூ சே பிகாஸ் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் ஆஃப் டூயிங் திஸ் யூ மேட் அ ப்ராஃபிட் ஆஃப் சே 100ன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ? 100ன்னு வச்சுக்கலாம். யுவர் ப்ராஃபிட் பீங் 100. என்ன காஸ்ட் இருக்கு சார்னா, இன்ட்ரெஸ்ட் வில் பி த காஸ்ட். Assume the long term debt is sourced at a cost of say 10% னு வச்சுங்க. ஃபர்ஸ்ட் அப்ரோச்ல இந்த ஷார்ட் டேர்ம் டெட்டுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. கைமாத்து வாங்குற மாதிரி, பொருளை கொடுங்க சார் வித்துட்டு உடனே தந்துடுறேன் சார்னு வாங்கிட்டு வந்துடுறீங்க. அப்படி வருது ஷார்ட் டேர்ம் டெட். யூஸ்வலி இட் ஹேஸ் நோ டெட் ஆர் வெரி வெரி லோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதுக்கு அப்ளிகபிள்? லாங் டேர்ம் டெட். பிகாஸ் இட்ஸ் a long term commitment. Without interest you will not borrow this. அப்ப இந்த 300 ரூபீஸ்க்கு 10% போட்டால் 30 ரூபீஸ் போயிடும் அப்படின்னா உங்களுடைய நெட் கெயின் பீங் 70. எந்த அப்ரோச்ல? மாடரேட் அப்ரோச்ல. சப்போஸ் கன்சர்வேட்டிவ் அப்ரோச்ல உங்களுடைய பிசினஸ் ப்ராஃபிட் 100 ரூபாய் தான், ஆனா 400 ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்கீங்க லாங் டேர்ம் டேட். அதுக்கு 10% 40 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட் கம்மியா இருக்கு 60. அதே சமயத்துல அக்ரெசிவ் பாலிசியில போனீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட் 100 ரூபாய் தான், ஆனா உங்களுடைய லாங் டேர்ம் டெட் 150 தான் இருக்குன்னா அதுக்கு 10% போட்டீங்கன்னா 15 rupees. Then the difference between these two being 85. This 85 is the profit. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா எதுல ப்ராஃபிட் ஜாஸ்தி இருக்கு? அக்ரெசிவ் அப்ரோச்ல ப்ராஃபிட் ஜாஸ்தி இருக்கு. 15 rupees is the profit. High risk with high profit. And when it comes to the moderate, ரிஸ்கே கிடையாது, அதே சமயத்துல ப்ராஃபிட்டும் கம்மி. The lowest possible profit you will earn in conservative approach. And when it comes to the aggressive approach, your profit is also moderate, not low as 60 or not high as 85, but it is anywhere between these two, 70. This is moderate profit. So இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? Financing the current assets உடைய மாடல்ஸ் வந்து டிஃபரெண்ட் அப்ரோச்சஸ் இருக்கு. அந்த அப்ரோச்சஸ் அந்த மாதிரி அக்ரெசிவா இருக்கலாம், கன்சர்வேட்டிவா இருக்கலாம். அக்ரெசிவா இருந்தா ஹை ரிஸ்க் ஹை ப்ராஃபிட், கன்சர்வேட்டிவா இருந்தா லோ ரிஸ்க் லோ ப்ராஃபிட். பட் எனிவேர் பிட்வீன் தீஸ் டூ உங்களுக்கு வேணுங்கும் போது மாடரேட் பத்தி நம்ம டீல் பண்றோம். மாடரேட்ல பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்கும் மாடரேட்டா இருக்கும், ப்ராஃபிட்டும் மாடரேட்டா இருக்கும். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் உடைய ஸ்டடீஸ் த மெயின் வந்து எனக்கு என்னன்னா a trade off between risk and return. ரிஸ்கையும் ரிட்டர்னையும் கம்பேர் பண்ணி ரெண்டுமே எனக்கு ஒரு பெரிய டென்ஷனை கொடுக்காத அளவுக்கு எனக்கு இருக்கணும். ப்ராஃபிட் ரொம்ப குறைஞ்சு போச்சுன்னு டென்ஷன் இருக்க கூடாது, ரிஸ்க் ஜாஸ்தி இருக்குன்னு டென்ஷன் கொடுக்க கூடாது. ஆல்வேஸ் ரிமெம்பர் இட்ஸ் a trade off between. இது ஒரு trade off between சொல்லுவோம். trade off between risk and return. எஃப்எம்ல கம்ப்ளீட்டா இதுதான் லாஜிக். ஸோ risk and return, risk and return. Clear? So
இங்க அப்ரோச்சஸ் பத்தி பேசினேன். அக்ரெசிவ் அப்ரோச்ல பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஸ் ஷார்ட் டேர்ம் டெட் எப்படி ஃபினான்ஸ் பண்றாங்க அக்ரெசிவ் அப்ரோச்ல. ஸோ இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பீங் த அக்ரெசிவ் அப்ரோச். ஓகே, இது ஷார்ட் டேர்ம், இது ஷார்ட் டேர்ம். சீசனல் வந்து ஷார்ட் டேர்ம். ஷார்ட் டேர்ம் வந்து எதுல இருந்து ஃபினான்ஸ் பண்ணி இருக்கிறாங்க? ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட் டேர்ம், பர்மனன்ட்டும் ஷார்ட் டேர்ம்ல பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஓகே, ஸோ ஆல் டெம்பரவரி கரண்ட் அசெட்ஸ் அண்ட் சம் பர்மனன்ட் கரண்ட் அசெட்ஸ் ஆர் ஃபினான்ஸ்ட் பை ஷார்ட் டேர்ம். ஷார்ட் டேர்ம் மூலமா என்ன பண்றாங்க? சீசனல் எல்லாமும் இதுல கொஞ்சமும் ஃபினான்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஷார்ட் டேர்ம் மூலமா அது பேர் அக்ரெசிவ். முழுக்க முழுக்க ஷார்ட் டேர்ம் ரெக்வயர்மெண்ட் எல்லாமே ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ். லாங் டேர்ம்லயும் கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் பண்ணியிருந்தால் அது அக்ரெசிவ் மாடல். அப்படியே மாத்தி மாத்தி பாருங்க. இன் கேஸ் ஆஃப் மெச்சூரிட்டி மேட்சிங் இது ரெண்டு சேமா இருக்கும். இது வந்து தேர்ட் வந்து மெச்சூரிட்டி மேட்சிங் அப்ரோச். இதுல ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸும் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட் ரெக்வயர்மெண்ட்டும் சேமா இருந்துச்சுன்னா மேட்சிங். இல்ல சார், ஒரு போர்ஷன் ஆஃப் ஷார்ட் டேர்ம் மட்டும்தான் ஷார்ட் டேர்ம் டெட் மூலமா ஃபினான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அது பேர் கன்சர்வேட்டிவ். சம் டெம்பரவரி கரண்ட் அசெட்ஸ் ஒன்லி financed by short term debt இருந்துச்சுன்னா அது பேர் கன்சர்வேட்டிவ். So you have to understand all the three models and you can plan accordingly to make more profitable for the organization. Is that clear? So you can make a note of this.